Hello friends, வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இந்த வீடியோல சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர் ஸ்டைல்னு ஏன் சொல்றேன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குக்கிங் தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு லேசி டேல நம்ம சாப்பிடுற சாப்பாடு எம்மியாவும் இருக்கணும், அதே டைம் குக்கிங் டைம் கம்மியாவும் இருக்கணும்னா this is just an amazing recipe. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இதுக்கு தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் 65 மசாலா இந்த ரெண்டு பொருள் இருந்தாவே போதும். இந்த சிக்கன் ஃப்ரை சூப்பரா செஞ்சிடலாம். அதே மாதிரி இது ஒன் பாட் ரெசிபி தான். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு கடாய் தான் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எப்பவும் நம்ம கழுவுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தயிர் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தயிர். வெட்டிங்க்கு எப்படி பிரைடை வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த தயிரில் சிக்கனை ஒரு ½ அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த தயிரோடையே நம்ம குக் பண்ண போகிறதில்ல. இதை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா கழுவிட்டு, அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சிக்கனை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா சிக்கனை இது வந்து நல்லா டெண்டரைஸ் பண்ணும். அதாவது நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன். அதே மாதிரி இந்த ரா ஸ்மெல் வந்து இருக்காது. ஸோ ஒரு ½ அன் ஹவர் வந்து இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக இந்த சிக்கனை வந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எதுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தயிர் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு. எவ்வளோ நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது பாருங்கள். உயிரே இல்லாத இந்த கோழியே எவ்வளோ அழகாக இருக்குன்னா இந்த தயிர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணால் எவ்வளோ அழகாயிடுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ரெடிமேடாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. இது வந்து சில்லி சிக்கன் 65 மசாலா, சக்தி மசாலா பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் பேக்கெட் தான். இதில் இருக்க ஃபுல் மசாலாவுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்வத்தில் வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். பட் அந்த கேப்பில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் இந்த 65 மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கூட நான் ஆட் பண்ணல. இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த கவர்லேயே வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. அதில் வந்து சால்ட்டுமே வந்து அதுலேயே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த 65 மசாலா வந்து கம்மியாக போடுறீங்கன்னா நீங்கள் சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. உள்ளே நல்லா அந்த ஃப்ளேவர் அப்போ தான் இறங்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம கையை வந்து உடனே நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சக்தி மசாலா பிராண்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இந்த நான் போட்டிருக்க குவான்டிட்டி வந்து எப்படின்னா நல்லா சுல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. நான் வந்து 2 ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணியிருந்தேன். மினிமம் நீங்கள் 1 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. நான் 2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் வரிசையாக நம்ம வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சாப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச சிக்கனை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட இது வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு ட்ரை மசாலாவாக தான் இருக்கும். பட் இதே கூட நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிடலாம், தோசைக்கு, இதுக்கெல்லாம் வந்து அதில் இருக்க அந்த ஆயிலோட இருக்க அந்த கொஞ்சம் மசாலா இருக்கும் இல்லையா, அதுவே வந்து நமக்கு சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பிரச்சனை இல்லை, ஆனால் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா ஸ்விக்கிலாம் பண்ணாமல் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதுலேயும் என்னோட ரெசிபி பார்த்து சமைச்சிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இன்பிட்வீன் வந்து நான் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதிலே வந்து மூடி போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் வேக விடுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கன் சாட்டே ஆகுறப்பயே கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து வரும். ஸோ அதுலேயே வந்து இந்த சிக்கன் குக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரினேஷனுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ஊறுறதுக்கும் அது குக் ஆகிறதுக்கும் தான் டைம் எடுக்குமே தவிர நமக்கு வந்து ஒர்க் ரொம்ப இதில் வந்து கம்மி. ஸோ இவ்வளோ ஈஸியான ரெசிபி வந்து கண்டிப்பாக குக் பண்ணவே தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் பயப்படாமல். இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு.
ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் இல்லைனா கொத்தமல்லி இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பட் இதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு பிரைட் மாதிரி இப்போ இந்த சிக்கன் வந்து ரெடியாகி நம்ம பிளேட்டுக்கு ஃபுல் மேக்கப்போட வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இது சாப்பிட்றது தான் வேலை. ஸோ இந்த டெலிஷியஸான பேச்சுலர்ஸ் சிக்கன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நியூ விசிட்டர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.